வந்திருக்கக்கூடிய சீடர்கள் அனைவருக்கும் சாய் தர்மா டிவியின் சார்பாக ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னால் பிரம்மஸ்ரீ வித்யானந்த சுவாமிகள்கிட்ட நிறைய கேள்வியை கேட்பாங்க. அப்போது அவரோட பதில்கள் எல்லாமே எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும், அதே மாதிரி சவத்தில் அடித்த பந்து மாதிரி அப்படி உடனே பதில்களும் அதற்கு சிறிதும் சளைத்தவர் அல்ல என்று அவரால் அடையாளம் காட்டப்பட்ட அவருக்கு பின்னால் சீடர் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ரீனிவாச சுவாமிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரும் அதற்கு தகுதியான முறையிலே இப்பொழுது பதில்களை கூறிக்கொண்டிருக்கிறார். சாமி வணக்கம். சாமி ஆத்மா வணக்கம். சாமி, உபதேசம் இதற்காக வாங்கணும். இந்த உபதேசம் வாங்கிறதுனால மனிதனுக்கு என்ன பலன்? ஆன்மீகத்தில் உபதேசம் அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இது தீட்சைன்னு சொல்லுவாங்க. இது நயன தீட்சை, அதுக்கப்புறம் உபதேசங்கள் கண்ணும் பார்க்குற மாதிரி, அதுக்கு பேர் தான் நயன தீட்சை. மனசாலியே ஒரு தீட்சை, மானசீக தீட்சை அப்படின்வாங்க. மனசாலியே குரு மனசாலியே சில விஷயங்கள் சொல்லிடுவாங்க, பார்க்குறவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்படி மானசீக தீட்சை, இப்படி தீட்சைகளில் பல தீட்சை இருக்குது. இப்போ உபதேசம் அப்படின்னா அந்த உபம்ன்றது ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஆன்மீகத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் உபம். இந்த உபத்தை தேசம்ன்ற இடத்துல தொட்டு காட்டுறது. தேசம்னா இடம், அந்த இடத்துல தொட்டு காட்டி ஆன்மீக பாதையில் இப்படி தான் பயணம் பண்ணணும்னு குருவால் தொட்டு காட்டுற இடத்துக்கு பேர் தான் அந்த இதுக்கு பேர் தான் உபதேசம். உபதேசம்னா உங்களுக்கு ஆன்மீக தீட்சை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த தொட்டு காட்டி கொடுக்கறதுனால அதுக்கு உபதேசம்னு பேர். சொல்லுங்க ஐயா. இந்த உபதேசம் என்ன வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் ஐயா? இப்போது எல்லாருக்கும் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போது வேலை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார், வேலை கற்றுக் கொடுப்பார். இப்போ ஐடிஐலாம் போகிறீங்க, ஐடிஐ இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஆசிரியர் தானே சொல்லித்தராரு. அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆசிரியர்னு இருப்பாங்க. ஆனால் கல்விக்கு இதுக்கெல்லாம் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமாக குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த குரு தான் இந்த விஷயத்தை சொல்லித்தரணும். காரணம் என்னன்னா, குரு முழுமையாக எல்லா விஷயங்களையும் ஆன்மீக சம்பந்தமாக கற்றுக்கிட்டு தான் வரார். கற்றுக்கிட்டு உக்காந்ததுக்கப்புறம் தான் அவரை குரு. அப்போது ஒரு குரு கிட்ட ஆன்மீக பாதையில் நம்ம பயணம் பண்ணி போயாகணும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடணும். எல்லாம் பிறந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம், பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடணும், வீடு பேர் அடையணும் அப்படின்னு சில பேருக்கு பல கோடி பிறவிகளை கடந்து வந்தவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு அவங்க இந்த பாதைக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பாதைக்கு வர்றவங்களை நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி இறைவனை அடையக்கூடிய பாதையை காட்டுறதுக்கு ஒரு குரு அவசியம். அப்போது இந்த பாதையை காட்டுறதுக்கு குரு அவசியம், இந்த பாதைக்கு வந்தவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் குரு அவசியம். அப்போது மற்றவங்க கிட்டேருந்து இங்கே தான் நம்ம வேறுபடுறோம். எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், கடமைகள் இருக்குது, எல்லாம் கடமையாக செய்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வயது முயற்சி ஆனதுக்கப்புறம் இறப்பு தன்னால் இறந்துடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பாதியனும் இரவுறங்கி பகலமைக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை சாதிகுல பிறப்பறுத்து சகமறிய எனையாண்ட ஆதி என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சவே. இது மணிவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார். அப்போது இங்கே பிறந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறோன்னா, பாதி நேரம் சாப்பாட்டுக்கே சுற்றுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் சம்பாரித்து குடும்பத்துக்கு போட வேண்டியதை போட்டு இரவு தூங்கிடுறோம், மறுபடியும் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இப்படியே போய் அப்போ இதுதான் வாழ்க்கையா? ஓடி 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 கடைசியாக என்ன பண்ணால் செத்து போயிடுறோம். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு கடமையை முடிக்கிறானோ இல்லையோ அவனோட வேலை முடிஞ்சு செத்து போயிடுறான். இப்படி வாழ்க்கை போயிடக்கூடாது. இதை கடந்து மனிதன் வாழணும்னு சொன்னால் இந்த பாதை அவசியம், ஒரு குரு அவசியம். அப்போது இதை கடந்து எப்படி வாழ முடியும்னா, ஞானிகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, இதை கடந்து வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்க அவங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இருந்தேன் எண்ணிலி கோடி காயத்து, இருந்தேன் காயத்து எண்ணிலி கோடி,
நான் இந்த உடலுக்குள்ளேயே எத்தனை கோடி வருஷம் இருந்தேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு ஞானி சொல்கிறார். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி. அப்போ என்ன அர்த்தம்? சாக வேண்டியது இல்லை, இதுக்குள்ளேயே இருக்கலாம். இப்போ ஜீவ சமாதி எல்லாம் இருக்கு. எல்லா குருமார்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, நிறைய குருமார்கள் அடைஞ்சிருக்காங்க. அடைஞ்ச குருமார்கள் அந்த ஜீவ சமாதிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்கே சில வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நல்லது நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ இந்த ஜீவ சமாதினா என்னன்னா, அவங்க இறப்பை தவிர்த்தவங்க, மீண்டும் பிறவியை தவிர்த்தவங்க. இதுக்காக தான் எப்படி அவங்க பிறவியை தவிர்த்தாங்கன்னா, அதை சொல்லிக் கொடுக்க தான் ஒரு குரு தேவை. அதை தான் ஒரு குரு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நம்ம குருவும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்க வந்தார், சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி ஜீவ சமாதியாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. வர ஒவ்வொரு குருவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வகையில் மற்றவங்க கிட்டேருந்து நம்ம மாறுபடுறோம். இது ஏன் அவசியம்னா, இரவாமை வேண்டும், இறப்பை தவிர்த்துக்கணும். இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். வாழ்வாங்கு வாழணும்னா காரு பங்களா 10 கோடி 100 கோடி அது கிடையாது. வாழ்வாங்கு வாழணும். எல்லாம் இப்படி ஒரு மனுஷன் வாழ்வானாப்பா, இந்த நாட்டில் இப்படி வாழ்ந்தாருப்பா, இப்போ இல்லைப்பா அவர் இப்போ காலமாயிட்டாரு, அப்படி வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னால் இந்த மாதிரி பாதை அவசியம்.